ஜெயலலிதா காலத்திலே கொண்டு வந்தது தான் டைமிங்கு. ஓகே, 12 மணிக்கு ஆரம்பிக்கணும், 10 மணிக்கு முடியும். அது கொண்டு வந்தது தான். அதே மாதிரி இன்னொன்று இருந்தது, இந்த வயசு இருக்கு இல்லையா, இப்போ சொல்கிறீங்களா 20 வயசுக்கு மேலே தான். அப்போ அப்படி கிடையாது. எங்கள் வயசு ஆளுங்களை வாங்கினால ஒரு இப்போ ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் கார்டு கொடுத்துருவாங்க. அது இருந்தால் தான் கிளப்புள்ள இருக்க முடியும், அது இருந்தால் தான் வைனே வாங்க முடியும். ஒருத்தன் பண்ணுனான்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க முடியும். 2 வருஷம் ஜெயிலு, ஓகே, இந்த இது. பட் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதையோ அவன் குடும்பம் சம்பாரிச்சதையோ பாதி எடுத்துப்பேங்கிறது நடைமுறைக்கு ஆகாது. உங்களுக்கு இது செய்தாலும் கண்டிப்பாக பாராட்டு. இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வி ஆர் அப்ரிஷியேட்டிங் அந்த கல்யூட்டி. ஏன்னா அதில் இருக்குது, சொன்னது செய்யலை. இவர் அதை சரி சொல்லியிருக்காங்களா, பழைய அரசாங்கம் சொல்லியிருக்குல்ல, அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு அதுவும் நம்ம பாராட்டணும். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ரமேஷ் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே 717 ஒயின் ஷாப்புகளை மூட உத்தரவு போட்டிருந்தாரு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காரு. நம்ம 20 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நிறைய லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஓகே, எல்லாம் புதுசா வந்திருக்காரு. இல்லை என்னென்னலாம் இருக்குது, மக்களுக்கு எது தேவை, அதாவது கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எதெல்லாம் தேவை, அரிசி வேணும், பருப்பு வேணும், பால் வேணும், இதனால எந்த தட்டுப்பாடும் பண்ண முடியாது. எல்லாம் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பாக இது தேவை. இது கமாடிட்டிஸு. அது இல்லாமல் எசென்ஷியல் ஒன்று இருக்குது. ஓகேவா, நம்ம ஆடைகள் அதெல்லாம் போடுறது, அதெல்லாம் எசென்ஷியல். இப்போ சில இதில் அன்வான்ட் பட் அன்அவாய்டபிள் அப்படின்னு இருக்கு. தேவையில்லை ஆனால் தவிர்க்க முடியாது. இப்போ சாராய கடையில் மூடிட்டோன்னு வச்சுங்க, எல்லாரும் கண்ணு போயிடும், காது போயிடும், அது குடிக்கிறவங்க, அது கடுமையானவங்க. ஸோ இது அன்வான்ட் பட் அன்அவாய்டபிள். இதை 3வது கேட்டகரி பற்றி நீங்கள் கேட்குறீங்க. இதில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு, நம்ம வரவேற்க வேண்டியது தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா, மக்கள் அதுக்கும் ஒத்துழைக்கணும். ஏன்னா ஒரு நல்ல காரியம் கொண்டு வந்திருக்காரு, அதை நம்ம பாராட்டணும், எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்னது எல்லாமே புதுசு கிடையாது. அந்த இது ஜெயலலிதா காலத்திலே கொண்டு வந்தது தான் டைமிங்கு. ஓகே, 12 மணிக்கு ஆரம்பிக்கணும், 10 மணிக்கு முடியணும், அது கொண்டு வந்தது தான். அதே மாதிரி இன்னொன்று இருந்தது, இந்த வயசு இருக்கு இல்லையா, இப்போ சொல்கிறீங்க இல்லையா 20 வயசுக்கு மேலே தான்ட்டு. அப்போ அப்படி கிடையாது. எங்கள் வயசு ஆளுகளை வாங்கினாலே ஒரு இப்போ ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் கார்டு கொடுத்துருவாங்க. அது இருந்தால் தான் கிளப்புள்ள இருக்க முடியும், அது இருந்தால் தான் வைனே வாங்க முடியும். ஸோ அது மாதிரி இருந்துச்சு. இது ஏன்னா நம்ம ராஜாஜி அப்பயே சொன்னார். அவர் வந்து ஆட்சியில் 69 கருணாநிதி 67 போயிட்டு 69 கருணாநிதி டேக் ஓவர் பண்ணும்போது சாராய கடை கொண்டு வரேன்னு சொன்னார். அவர் காலில் விழாத குறைய கொண்டு வரக்கூடாது, தயவு செய்து தப்பு பண்ணாது அப்படின்னாரு. அதுக்காக சரி நான் இப்படி கொண்டு வரேன், கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்தாங்க. சரிங்களா, அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து அத்துமீறி போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் என்னாலும் கிடைக்கும், தண்ணி கூட குடிக்கிற தண்ணி கூட கிடைக்காது. பட் இது ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அது கடந்த 5 ஆண்டுகளில் கேட்கவே வேண்டாம், அத்துமீறி போயிடுச்சு. அதுக்காக ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அந்த கண்ட்ரோலில் வேரியன்ட் வச்சுருக்காரு, டைமிங்கு, வயசு, இதெல்லாம் வச்சுருக்காரு. அப்புறம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஹைவேஸ்லேருந்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம ராமதாஸ் இதாக இருந்தார் இல்லையா, மத்திய மந்திரியாக இருந்தார் இல்லையா, அப்போயே அவருமே கொண்டு வந்தது தான். ஸோ எல்லாமே கொண்டு வந்தது தான். மக்களை திரும்ப கடைப்பிடிச்சாங்களான்னு தெரியல. பட் இப்போ எனிவே இந்த சொன்னது அவரோட வார்த்தைகள் நல்லது தான், நம்ம வரவேற்கணும், மக்கள் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ போதைப் பொருள் விற்பவர்களோ அவர்களுடைய உறவினர்களுடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கு அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. போதை அதான் இப்போ சொன்னாலே, இது அன்வான்ட் அன்அவாய்டபிள் சொன்னோம் இல்லையா, இது லிட்ரலி அடுத்த போதைங்கிறது லிட்ரலி இங்கே கிடையவே கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து போதைப் பொருள் பண்ணவே கூடாது. ஓகேவா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சட்ட விரோதமான ஒன்று. சரி, அதை தடுக்கணும்னு பல திட்டங்கள் எடுக்கலாம். பட் இது மேடைக்காக நம்ம சொல்கிற வார்த்தை. அதாவது நீங்கள் ஏதாவது போதைப் பொருள் யார் வச்சுருக்காங்க கண்டுபிடிச்சேன்னா அவங்க சொத்தை நான் எடுத்துப்பேன் பாதி அப்படிங்கிறதுலாம் இது வேலைக்கு ஆகாது. ஒருத்தன் பண்ணுனான்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க முடியும், 2 வருஷம் ஜெயிலு, ஓகே, இந்த இதுன்ட்டு. பட் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதையோ அவங்க குடும்பம் சம்பாரிச்சதையோ பாதி எடுத்துப்பேங்கிறது நடைமுறைக்கு ஆகாது. அது பண்ண முடியாது. பயம் இருக்கும்ல சார். அப்போ நம்மளால ஒரு குடும்பம் அதான் ஒரு மேடை பேச்சா இருக்கலாமே தவிர இது சைனா கிடையாது. சைனால இது உண்டு. சட்டவிரோதமாக அதை பண்ணினீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது, கொண்டு போயிடுவாங்க. ஒரு அரசியல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 இராணுவ அதிகாரிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க சைனாவில். இவர் எப்போ பண்ண தப்புன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பு, அதை இப்போ கண்டுபிடிச்சி அவருக்கு தூக்கு தண்டனை. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் எதாவது தப்பு பண்ணாங்கன்னா சைனாவில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க காலைல வேலைக்கு வருவாங்க, சாப்பாடை கட்டிக்கிட்டோ இல்லை 3 வருவாங்க, சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு போகும்போது இது அரசாங்கத்தால், அதாவது காவல்துறையெல்லாம் அவங்களை கொண்டு போயிடுவாங்க.
கொண்டு போயிட்டு எங்கே இருக்கான்னு தெரியாது, குடும்பத்துக்கு ஒன்றும் தெரியாது, குடும்பத்துக்கு ஒரு சின்ன வீடை கொடுத்து அதில் நீங்கள் வாழணும் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது இருக்குது. இப்போ இவர் சொல்கிறது பாதி சொத்தை எடுத்து அது நாட் அட் ஆல் பாசிபிள். அது வாய்ப்பே கிடையாது. அதே அதே மாதிரி இதுக்கு வந்து சட்டங்கள்லாம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது, மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வருது. சரிங்களா? ஒரு லாவோ ஒரு அமெண்ட்மெண்ட்டோ இதெல்லாம் கொண்டு வரணும்னா மத்திய அரசாங்கம். அதனால அது வந்து எனக்கு தெரிஞ்சு நாட் பாசிபிள். பட் பயப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காரா, ரைட், சந்தோஷப்படலாம், அவ்வளோதான். இப்ப லஞ்சம் வாங்கக்கூடிய நபர்களை, அதுவும் அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுடைய சொத்துலேருந்து 50% கவர்மெண்ட் கொடுக்கணும். அந்த சொத்துக்கள் எல்லாமே அரசு அனாதை ஆசிரமத்துக்கு போயிடும். அனாதை ஆசிரமத்துக்கு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா போலீஸ் அதிகாரிகள் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்களுடைய சொத்துக்களும் முடக்கப்படும். அதுவும் பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்களுடைய ஆதாரம் ஏதாவது கிடைத்தது கொடுக்கணும் அப்படின்னா 1,00,000 ரூபாய் சன்மானம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த 1,00,000 ரூபாய் சன்மானம் சொல்லி அது பாசிபிள். ம். இப்போ நான் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னா நீங்க போய் அரசாங்கம் சொன்னீங்கன்னா அது ஒழுங்கா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கறது அது லால இருக்கு. புரியுதுங்களா? அது லால இருக்கு, லால கிடையாது, பிரியாம்பல்ல கிடையாது. பட் ஒரு ஹானரி, நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அது 1,00,000 50,000 அது அவங்கவுங்க விருப்பம். அந்தந்த முதல் அது பாசிபிள். மற்ற ரெண்டு சொன்னீங்க இல்லையா, அவங்களோட சொத்தை எடுத்த பொண்ணு, அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு லஞ்சம் வாங்கியிருக்கேன், ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் 50,000 தான் கொடுக்க முடியும். 50,000க்கான குறிப்பிட்ட நாள் எவ்வளவு நாள் வச்சிருந்தேனோ அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதுக்கான இதை தான் கொடுக்க தவிர நான் சம்பாரிச்ச சொத்துல பாதியில எடுக்கவே முடியாது. அதுக்கு இந்த மாதிரி சட்டமே கிடையாது. அது எடுக்கவே முடியாது. நான் வாங்கின லஞ்சத்தை இப்போ கூட அந்த இவர் இருந்தார் செந்தில் பாலாஜி, நான் பேருந்து இதுல போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தர சொல்லி லஞ்சம் வாங்கினாரு. மின்சாரத்துறை. இப்போ மின்சாரத்துறையில இல்லை, லஞ்சம் வாங்கினது வந்து போக்குவரத்து துறையில வேலைக்கு சேர்த்தாரு. ஸோ அதில் சேர்த்தாரு, வாங்கினாரு. திருப்பி நான் அந்த பணத்தை கொடுத்துட்டேன். எந்த லஞ்சம் எவ்வளோ பணம் லஞ்சம் வாங்கினனோ, யாராட்ட வாங்கினனோ அந்த லஞ்சத்தில் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் கோர்ட்டில் சொன்னாரே தவிர நான் சேர்த்து அதுக்கு வட்டியும் முதலமாக கொடுத்தேன், இல்லை ஏன் சொத்துல கொடுத்தேன் அப்படின்னா சொல்லலை. அது சொல்லவும் முடியாது. அப்படி வாங்குறது தப்புங்கிறதுனால தானே சார் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு அது மாதிரி கொண்டு வர முடியாது. டெமோக்ராட்டிக் அது மாதிரி கொண்டு வர முடியாது. எப்படி அது மனித உரிமை மீறல்? அது சான்ஸே கிடையாது. நான் சம்பாதிச்சிருக்கேன், மாதம் ஆனால் சம்பளம் வாங்குறேன். நான் 50,000 சம்பளம் வாங்கிக்கிறேன் அரசாங்கத்தில், 20 வருஷமா நான் வேலை பார்த்துருக்கேன். நான் இதுக்கு இதை வச்சுட்டு ஒரு லோனோ வச்சா வீடு வாங்கியிருக்கேன், இல்லை வேற ஏதோ நிலம் வாங்கியிருக்கேன், பையனை படிக்க வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதை மீறி ஏதோ ஒரு தேவைக்காக வந்து நான் லஞ்சம் வாங்கிட்டேன், தப்பு அது. அந்த லஞ்சத்துக்கான ஆக்ஷன் தான் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர நான் என் பையனை படிக்க வச்சதெல்லாம் இனிமேல் படிக்கிறதெல்லாம் நீ வாங்கின டிகிரிலாம் கிடையாது, நான் அதை பிடுங்கிக்கிறேன் அப்படின்னும், ஏன் நான் வந்து சம்பாரிச்ச சொத்துல பாதி எடுத்துக்கிறேனோ முழுமையாக எடுத்துக்கிறேனோ அந்த மாதிரி வாய்ப்புகளே கிடையாது இந்தியாவில். டெமோக்ராட்டிக் கட்டிலே கிடையாது, இங்கே மட்டும் கிடையாது, எந்த டெமோக்ராட்டிக் கட்டிலையுமே அந்த மாதிரிலாம் எடுக்கவே முடியாது. நான் வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுக்க முடியும். அதுக்கு லஞ்சத்தையும் கொடுத்துட்டு என்ன ஜெயிலையும் போடலாம். அதுக்கு இடம் உண்டு. புரியுதா? நீங்க லஞ்சத்தை வாங்கினது தப்பு, அதுக்கான ஜெயிலு, லஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்துரு, இதுதான் பண்ண முடியும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்லுவாங்க நிறைய கேஸ் நீங்க பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணீங்க, இதுக்காக உங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறோம். ஸோ அபராதம் விதிக்கலாம், என் அசட்ஸ்ல கை வைக்க முடியாது. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு லா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி கொண்டு வரவே முடியாது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரில கொண்டு வர முடியாது. என்ன யாரை என்னன்னு பார்ப்பீங்க? இதெல்லாம் ஒரு கூட்டாக ஒரு குடும்பம்னு வரும்போது எல்லாமே இருக்கும். எல்லாம் நான் பண்ணதுக்கு என் மனைவி மேல பழிய போடுவீங்க, இது பண்ணுவீங்களா, பாதிக்க வைப்பீங்களா? அவங்க எங்க போவாங்க? அதை வச்சு கல்யாணம் பண்ணணும், அதை வச்சு கடன் வாங்கணும், அதை வாங்கி சரி அதை வச்சு கடன் வாங்கியிருக்கான்னு வச்சுங்க, 30,00,000 ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வச்சு 25 ரூபாய் கடன் வாங்கிட்டாரு. இப்போ என்ன அரசாங்கம் வந்து அந்த 30,00,000 ரூபாய் பாதி எடுத்துக்கிறேன்னு சொல்லுது, 15,00,000 ரூபாய். அந்த 15 ரூபாய் அந்த பேங்க்கார கட்டுமா? இதெல்லாம் தலை சுத்துற கேஸ், முடியவே முடியாது. வாங்கின லஞ்சம், அதுக்கான அபராதம், அப்புறம் அதையும் மீறி ரொம்ப மோசமாக தான் என்ன ஜெயிலில் போடலாம். இதுதான் பண்ண முடியும். நான் சம்பாதிச்ச சொத்தை வந்து எடுக்கிறதுக்கு, லீகலாக சம்பாதிச்ச சொத்தை எடுக்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. சிங்க பெண்கள் அதிரடி சிறப்பு படை திட்டம் சேலம் மாவட்டத்துல செயல்பாட்டுக்கு வந்துருச்சு, அதிகாரப்பூர்வமா செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. விஜய் அவர்கள் வாக்குறுதியில சொன்ன மாதிரி அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு அது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எது செய்தாலும் எந்த ஒரு இது பேசாம அதை ஆதரிக்கும். இன்னமும் வந்து 21ஆவது நூற்றாண்டு வந்துட்டோம். இன்னைக்கும் ஒரு பெண்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு முழு சுதந்திரம் ஆண்களுக்கு சமமா இருக்கான்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஈவன் இன் அமெரிக்கா கம்பெனிஸ்லாம் நடத்துறாங்க இல்லையா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், அதில் பார்த்தீங்கன்னா 2.5%லேருந்து 3% வரைக்கும் தான் பெண் சிஇஓ.
அமெரிக்காலேயே. அப்போ இந்தியாவில் நினச்சி பாருங்க. அதனால் வந்து பெண்கள் இன்னும் வரவில்லை. பட் சில பெண்களுக்கு நான் ஆண்கள் மட்டும் சிகரெட் அடிக்கிறாங்களே, ஆண்கள் மட்டும் தண்ணி அடிக்கிறாங்களே, நாங்களும் செய்வோம் அப்படின்னா அதுவும் சரிக்கில்லை. பெண்கள்கிட்ட இருக்க அதுவும் தப்பு. அதாவது ஆண்களுக்கு சமமாக வரணும்னா ஆண்களில் நல்லா செயல்கள் எதுவோ அதுக்கு சமமாக தான் வரணும். ஏன்னா உலகத்தில் நினைக்கிற அத்தனை செயல்களுமே நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் காரணம் வந்து ஆண்கள் தான். புரியுதுங்களா? இப்போ ஒரு பெண்ணானவன் எப்படிப்பட்ட ஆணாக வரணும் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர ஒரு தரம் தாழ்ந்து தீய மனிதனை போல வரணும்னு வரக்கூடாது. அதனால வந்து பெண்களுக்கு எது செய்தாலும் கண்டிப்பாக பாராட்டணும். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டவே வி ஆர் அப்ரிஷியேட்டிங் அண்ட் சல்யூட்டிங் டு சிஎம். மகளிர் உரிமை தொகை அவங்க அக்கௌண்ட்ல வரவு வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு போன வாரம் வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா 10 தேதி ஆயிடுச்சு. இன்னும் மகளிர் உரிமை தொகை போகல. ஆட்சிக்கு வந்திருக்காரு பாவம், கொஞ்சம் டைம் வேணும்ல. அதுக்குள்ள விமர்சனம் வச்சாங்க. இப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றீங்க? இப்போ 2500 ரூபாய் சொன்னாரு, 1000 தான் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு அவர் ஆரம்பத்தில் அன்னைக்கு முதல் நாள் சொல்லிட்டாரு, டைம் வேணும்னு சொல்லிட்டாரு. அதனால கொஞ்சம் இப்போ நான் அதான் சொன்னேன் இல்லையா, நான் நல்லவர் கெட்டவர் நல்லா பண்ணுவாரா அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் ரியாலிஸ்டிக்காக பார்த்தோம்னா அவரு ஆரம்பத்தில் டைம் கேட்டார், என்னை கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, பிரீத்திங் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் எனக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெரியுமோ அதை விட கூட விஜய்க்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர் போய் நிறைய இருந்திருக்கலாம். பட் அரசாட்சிங்கிறது வேற. அதுக்கு இப்போதான் அவர் புதுசாக வர்றாரு. என்ன ஸோ அட்லீஸ்ட் ஒரு அனதர் 6 மந்த் அவர் லேர்னிங் ப்ராசஸ் தான். இன்னைக்கு கூட பார்த்துருக்கீங்க, போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் வருவாய்த்துறையெல்லாம் கூப்பிட்டு நீர்வளத்துறையெல்லாம் கூப்பிட்டு விவசாயத்துறையெல்லாம் வச்சு மீட்டிங் பண்ணிருக்காரு. இப்போ அவங்களாம் சொல்கிறாங்க அதுக்கான ஆன்சர் பண்ண முடியாது, சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹி ஹேஸ் டு லேர்ன். அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, இது இப்படியா, அது அப்படியான்ட்டு திருப்பி சாயந்தரம் போயிட்டு அதுக்கான பியூரோக்ராட்ஸு எக்ஸஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது ரிட்டையர்ட் ஆனவங்க பெரிய பெரிய பதவியில் அவங்களாம் கூப்பிட்டு வச்சு சார் இதெல்லாம் சொல்கிறாங்க இப்படி என்ன தெரிஞ்சு அவங்க கொடுக்குற ஆன்சரை வச்சு அதுக்கு அவருக்கு வந்து சரியா படுதான்னு படுத்து தென் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். நவ் இப்போ வந்து ஹீ இஸ் அண்டர் லேர்னிங் ப்ராசஸ் தான். நம்ம அதை வந்து பொறுமையாக தான் ஏற்று தான் ஆகணும், ஒன்றும் இது பண்ணக்கூடாது. அகவிலைப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் 58% 60% உயர்த்தியிருக்காரு. அது கொடுக்க வேண்டியது தான். இது வந்து இது வந்து நிலுவைத் தொகை தான். பழசுலேயே கொடுக்கணும், செய்யலை. அதனால அது வந்து ஆல்ரெடி இருக்கு. அது நீங்கள் கண்மூடித்தனமாக யூ கேன் அக்செப்ட். ஏன்னா ஆல்ரெடி இருக்கு, சொன்னது செய்யலை. இவர் அதை சரி சொல்லியிருக்காங்களா, பழைய அரசாங்கம் சொல்லியிருக்குல்ல, அதை பாஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அதுவும் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம்தான்.